வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் போட் நெக் ப்ளவுஸோட மாடல் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்லீவ் தைக்கிறதுக்காக எடுத்துருக்குறேன். இப்போ இது சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் இருக்குது. அதில் டிசைன் பண்ணுறதுக்காக ஸ்லீவோட நீளம் 11 இன்ச் அளவு இருக்குது. சுற்றளவு மடித்து வச்சுருக்கும்போது 9 இன்ச் அளவு இருக்குது. இதில் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன கேன்வாஸை 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். உயரம் 2.5 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மடிப்பு பாகத்திலிருந்து 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இது ஒரு கோவி வடிவமாக வரைஞ்சி விடலாம். வெளிப்பக்கம் 1/2 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். உள் பக்கம் வரைஞ்ச லைனில் அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வெளிப்பக்கம் உள்ள கேன்வாஸ் பீஸ் தான் தேவையானது. 2 பீஸ் இருக்குது. இப்போ ஒரு கேன்வாஸ் இருக்குது, 2ஆக மடிக்கிறேன். மடிப்பு பாகத்திலிருந்து 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். சைடில் 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு உயரம் 4.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இதை ஒரு அரை வட்டமாக வரைஞ்சி விடலாம். இந்த பீஸ் நமக்கு அளவுக்காக தேவைப்படும். இந்த அளவுக்கு நான் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுகள் பார்க்கலாம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11.5 இன்ச் அளவு இருக்குது. உயரம் 13 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 7 இன்ச்சு. ஷோல்டர் கட்டு 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸ் எடுக்கலாம். கேன்வாஸை 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு கிளாத்தோட மடிப்பு பாகம் பக்கமாக வச்சுட்டு ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 3.5 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இதில் போட் நெக் வரையலாம். போட் நெக் வரைஞ்சிட்டு நெக்குக்கு வெளிப்பக்கம் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ நெக்குக்கு கீழே 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அடையாளப்படுத்திட்டு இந்த ஷோல்டர் பகுதியில் 1.5 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அது வரைக்கும் வளைவாக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இதை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுறேன். இதை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ஸ்லீவுக்காக 2 லைனிங் கிளாத்தையும் சென்டரில் அயன் பண்ணி அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். இப்போ கோவி பீஸ் 2 கட் பண்ணணும் பாருங்கள். அதை இந்த பகுதியில் வைக்கலாம். ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் அளவுலாம் இடைவெளி விட்டுட்டு 2 ஸ்லீவுக்கும் ஒன்று போல் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள். அதுக்கு 2 எல்லோ கலர் பீஸு, அதை விட அளவு அதிகமாக 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தைக்கிறத பார்க்கலாம். இந்த பீஸில் 2 பக்கமும் அந்த கேன்வாஸோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் தைச்சி முடித்தாச்சு. வெளிப்பக்கம் மடித்து தைக்கிற அளவு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த அளவுக்கு அப்படியே கேன்வாஸ்க்கு மேலே அப்படியே மடித்து அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. தைச்சிட்டு இதை 2ஆக மடித்து இதை 2 பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்காக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் 2 பீஸ் அப்படியே தனித்தனியாக எடுத்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ரெண்டு பீஸுமே தனித்தனியாக ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வைக்கலாம். இந்த பீஸு அதுக்கு மேலே வைக்கலாம். நெக்கு பகுதி கேன்வாஸ் மேலே தெரிகிற மாதிரி இந்த ஓப்பன் பகுதியில் கரெக்டாக வர்ற மாதிரி அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நெக்கு பகுதியில் கேன்வாஸுக்கு உள் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. உள்பக்கம் இருக்கிற கேன்வாஸை வேணால் அப்படியே கொஞ்சமாக சைடில் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ நெக்கோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். தைச்சிட்டு வெளிப்பக்கம் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் மெல்லிஸாக அந்த லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். நான் பேக் சைடில் அந்த பகுதியில் லேஸ் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் அதே பகுதியில் லேஸ் வந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இப்போ நீங்கள் இதில் பைப்பிங் பண்ணனாலும் பைப்பிங் பண்ணிவிட்டு கூட ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 பீஸுக்குமே அதே மாதிரி தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது பேக் சைடு ஃபினிஷ் பண்ணதுக்கு அதுக்கு மேலே இந்த 2 பீஸும் ஃப்ரண்ட்டில் உள்ளதை வச்சு ஷோல்டர் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக தைச்சிருக்கிறதுனால ஷோல்டர் பகுதியை இந்த மெத்தடில் ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கிட்டு நம்ம பைப்பிங் பண்ணும்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் உள்ள நூல் இலைகள்லாம் நமக்கு அந்த பைப்பிங் பண்ணுற பீஸ் வந்து மறைக்கிற மாதிரி வரும். இப்போ இது கிராஸ் பீஸ் கொஞ்சமாக மடிச்சுட்டு அடிப்பக்கம் வைங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதிக்கு வைக்கிறேன். அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி பேக் சைடில் தள்ளி வச்சுருக்கிறேன். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதை அப்படியே திருப்பி அடிப்பக்கமாக மடித்து தைக்கலாம். பேக் சைடில் அந்த பைப்பிங் இருக்கிற அளவுக்கு அந்த இதை கிராஸ் பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அதை அப்படியே கொஞ்சம் நம்ம மடிச்சுட்டு அடிப்பக்கம் திருப்பி விடும்போது பேக் சைடு பைப்பிங்கும் இதுவும் ஒரே அளவுக்கு முடிகிற மாதிரி அப்படி வரும் பாருங்க. நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போதே பேக் சைடில் உள்ள பைப்பிங் அளவுக்கு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா 2 பைப்பிங்கும் ஒரே இடத்துல முடிகிற மாதிரி அப்படியே வரும். தைச்சிட்டு பார்க்கும்போது இப்போ பைப்பிங்கில் உள்ள கிராஸ் பீஸ் வந்து அடிப்பக்கமாக இருக்கும்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் உள்ள நூல் இலை வந்து இந்த பக்கம் தெரியாத அளவுக்கு இருக்கும். இதில் இன்னும் 1 ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அதோட பேக் சைடில் உள்ள பைப்பிங் பீஸும் இதோட கிராஸ் பீஸும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிரும். 1 ஃபுட் அளவுக்கு ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே பேக் சைடுக்கு சேர்ந்த மாதிரி தைச்சி விடுறேன். இந்த பகுதி வரைக்கும் தைச்சாச்சு. நல்லா இந்த பகுதியில் செட் ஆகிட்டு இதே மெத்தடில் இன்னொரு பகுதியும் தைச்சி விட்டுறலாம். இது ஸ்லீவுக்காக மெயின் கிளாத்து மட்டும் எடுத்துருக்கிறேன். 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். எல்லோ கலர் பீஸ் நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். இந்த கேன்வாஸ் பீஸ் அளவுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருந்த பீஸ் அதை அப்படியே 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து இதையும் கரெக்டாக சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுருங்க. அடையாளப்படுத்திட்டு அந்த 2 பீஸும் சென்டர் பகுதி ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சு வெளிப்பக்கம் லாங் தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஏன்னா இந்த தையல் நமக்கு லாஸ்ட்டில் பிரித்து எடுக்கணும். கொஞ்சம் லாங் தையலே போட்டுருங்க. நல்லா நேராக அப்படி வச்சுருங்க. ஏன்னா உள்பக்கம் கேன்வாஸ் இல்லாமல் இருக்கும்போது நல்லா நேராக எடுத்து விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ இந்த பீஸில் கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கும் மேலே கரெக்டாக அந்த எல்லோ கலருக்கு சென்டரில் வர மாதிரி வச்சுருங்க. ஏன்னா எல்லோ கலர் பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் அளவு அதிகமாக தான் எடுத்துருக்குறோம். கொஞ்சம் முன்னும் பின்னும் வந்தது அப்படின்னா கூட நம்ம சரி பண்ணுற மாதிரி தான் அந்த கேன்வாஸை விட அளவு அதிகமாக எடுத்துருந்தது. உள்பக்கம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடில் இந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு உள்பக்கம் இல்லை கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக அப்படியே திருப்பி விடலாம். இதுக்கு உள்பக்கமாக இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இந்த கோவி ஷேப் வந்து ரொம்ப நல்லா வரும். அதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். தைச்சிட்டு இந்த நம்ம அளவுக்காகன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த கேன்வாஸை வச்சுட்டு கரெக்டாக அந்த பகுதியில் சென்டரில் வச்சுட்டு சைடில் அடையாளப்படுத்தி விட்டுருங்க. சைடில் அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த லைன் தெரியுது பாருங்கள், அதில் ஒரு தையல் தைச்சிடலாம். ஏன்னா வெளிப்பக்கம் நமக்கு தைச்சிருக்கும் போது இந்த பகுதியில் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது லாங் தையல் தான், ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். சுற்றி அந்த தையலை அப்படியே பிரித்து எடுத்துருங்க. வெளிப்பக்கம் அப்படியே பிரித்து எடுத்தாச்சு. இப்போ உள்பக்கம் அந்த அரை வட்டமாக நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த தையல் லைனுக்கு கரெக்டாக அந்த மாதிரி கிளாத்தை எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. தையல் லைனுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி 2 பீஸும் லைனிங் கிளாத்து அதோட ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது, வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ், இந்த கிராஸ் பீஸோட அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் போதும், 3/4 இன்ச் அளவுக்குலாம் இருந்தாலே போதும். அதை ஒன் சைடாக மடிச்சிருக்கிறேன். இந்த கார்னர் பகுதியில் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு இந்த கார்னர் பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க.
இது சின்னதாக நமக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிற கோவி டிசைன் அப்படிங்கும்போது அந்த கிராஸ் பீஸ் வந்து அகலம் அதிகமாக இருந்தது அப்படின்னா திருப்பி கொடுக்கும்போது கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக மடிச்சுட்டு அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். முடிக்கும்போது நம்ம ஆரம்பித்த பகுதிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி ஒரு தையல் தைச்சிட்டு கட் பண்ணி எடுங்க. பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இது கிராஸ் பீஸ் கோல்டு கலர் கிளாத்து. ரெண்டாக மடித்து 1 ஃபுட் அளவுக்கு தையல் விழுற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத்து விட்டுட்டு ஒன்று போல் அந்த கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைடில் அந்த எல்லோ கலரில் நூல் இலைகள் வெளிப்பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் இந்த பீஸில் நூல் இலைகளும் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கரெக்டாக அந்த எல்லோ கலர் பீஸுக்கு நேராக வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம அதுக்கு மேலே தைக்கும்போது அந்த நூல் இலைகள்லாம் அதுக்கு உள் பக்கமாக போயிடும். இப்போ ஃபினிஷிங் பார்க்கும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த ஷேப் வந்து ரொம்ப நல்லா வரும். நல்லா தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது க்ரீன் கலர் பாலி காட்டன் கிளாத்து. இந்த ப்ளவுஸோட கிளாத்து கம்மியாக இருந்தது, ஏன்னா லாங் ஸ்லீவ்லாம் தைக்கிறதுனால. இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்தது, இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்லோ கலர் வரும்போது இதில் க்ரீன் கலர் வச்சா நல்லாயிருக்கும், அதனால் க்ரீன் கலரில் பைப்பிங் பண்ணுறேன். இப்போ இதில் எட்ஜில் தைக்காமல், ஏன்னா அப்படியே சும்மா தைச்சி விட்டுருந்தது, கொஞ்சம் கிளாத்தை விட்டு தைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பைப்பிங் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நான் அது ஸ்லீவில் ஃப்ரண்ட்டில் வரும்போதும் நல்லா தான் இருக்கும். இதே மெத்தடில் 2 ஸ்லீவுக்கும் தைச்சி அந்த பைப்பிங்க்கு மேலே சின்னதாக அந்த லேஸ் வச்சு தைச்சிருக்கிறேன். ஏன்னா அது பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லாமே அந்த லேஸ் வச்சுருக்கும்போது ஸ்லீவுக்கும் அந்த லேஸ் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு 2 ஸ்லீவுக்குமே அந்த கோவி பீஸுக்கு எண்டில் ஒரு பட்டன் வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இது லாங் ஸ்லீவுக்கு வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து நீங்கள் லாங் ஸ்லீவுக்கு தைச்சி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது எல்போ வரைக்கும் வரும்போது அந்த ஸ்லீவ் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேக் சைடு மாடலுக்கும் அந்த ஸ்லீவ் வந்து பொருந்துகிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் மாடல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஸ்லீவுக்கு வந்து வளைவாக கட் பண்ணுற அளவு 4 இன்ச்சுக்கு எடுத்து நான் வளைவாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஜாயிண்ட் பகுதி எல்லாமே பாருங்கள், கரெக்டாக அதோட ஒன்று போல் அந்த தையல் லைன் வரணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த ஆம்ஹோல் பகுதியில் அந்த ஜாயிண்ட் வந்து அந்த மாதிரி அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து தைங்க வரும். ஏன்னா இது 9 இன்ச்சு சுற்றளவு வந்து இந்த ஆம்ஹோல் 6.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருந்தது. இது அளவுகள் வந்து சரியாக வரும். ஃப்ரண்ட்டில் டாட் 2.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க தான், ஏன்னா உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிங்க. இப்போ ஃப்ரண்ட்லேயும் அந்த எல்லோ கலர் வரும்போது அந்த பேக் சைடு மாடலுக்கும் அந்த ஸ்லீவுக்கும் இது ரொம்ப பொருந்துகிற மாதிரி அந்த மாடல் இருக்குது. அந்த சாரீக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் நீங்கள் தைச்சி பாருங்கள் லாங் ஸ்லீவுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.